நெக்ஸ்ட் டிஃபெக்ட்ல வந்து நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ அதில் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் தென் மெட்டல் டெஃபிஷியன்ட் டிஃபெக்ட் தட் ஷுட் பி ரிமெம்பர்ட். ஸோ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னும் போது நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸோட ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ இதில் சப்போஸ் ப்ளஸ்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா தட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ இதை வந்து எப்படி நாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது சோடியம் குளோரைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நமக்கு தெரியும். இது கூட எக்ஸஸாக சோடியம் மெட்டலை சேர்த்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது we are getting metal excess defect in the form of like this. So non-stoichiometric sodium chloride நமக்கு கிடைக்குது. இதில் 1:1 ரேஷியோக்கு பதிலாக எக்ஸஸ் ஆஃப் சோடியம் இந்த யூனிட் செல்லுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி கிறிஸ்டலுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி இங்கே வந்து உட்காரதுனால some percentage of some point variations of plus is added. ஸோ சோடியம் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒயிட் கலராக இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு எல்லோ கலராக மாறுது இந்த கேஸில். ஸோ இப்போ எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் வந்து ஹீட் பண்ணும்போது Na+ எலக்ட்ரானாக மாறிட்டு இந்த Na+ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளே போயிட்டு ஏன்னா இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் அந்த கேட்டயானிக் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காருது. இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற இடத்துல உள்ள நுழைஞ்சி ஆல்மோஸ்ட் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்லேயே எங்கேனாவது போய் உட்காரும். இல்லை Na+ எங்கே உட்காரதுக்கோ அதுக்கு பக்கத்தில் பேரலாக இருக்கக்கூடிய ஆனியானிக் சைட்டில் பக்கத்தில் நியர்பையாக E- போய் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி E- இன்டர்ஸ்டிஷியல் சைட்லேயோ இல்லை கிறிஸ்டலுக்குள்ளே போய் பெனட்ரேட் ஆகி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஆனியானிக் சைட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. ஆனியானிக் சைட் இருக்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக Na+ போய் கேட்டயானிக் சைட்டுக்கு உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துற போது ஆனியானிக் சைட் இருக்க வேண்டிய இடத்துல E- போய் ஆக்குபை பண்ணிடும். இதுக்கு பேர் வந்து எஃப் சென்டர். இந்த எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுன்னா நாம் எனர்ஜியை கொடுக்கும்போது அதை லைட் எனர்ஜியை கொடுக்கும்போது விசிபிள் லைட்டில் இந்த சோடியம் குளோரைடை நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் சோடியம் குளோரைடை வைக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸைட் ஆகுது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இதனுடைய எனர்ஜி வேரியேஷன் நடக்குது. அதனால தான் நமக்கு எல்லோ கலர் கிடைக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் கலர் சென்டர்னு சொல்லலாம், எஃப் சென்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் சைட் கிடச்சிட்டு ஆனியானிக் சைட் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் arises due to vacancy. ஸோ வேக்கன்சியால் தான் இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைஸ் ஆகுது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடும் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இது ஹீட் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடு என்னவா மாறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீட் பண்ணும்போது எல்லோ கலராக மாறுது. அகைன் எதனால் இது வந்து எல்லோ கலராக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து எதனால் எல்லோ கலர் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு பிரேக் ஆகுது ஹீட் பண்ணுமோ. எப்படி பிரேக் ஆகுதுன்னா ஜிங்க் 2+ 2 அதாவது O2- அப்படி பிரேக் ஆகுது. இந்த O2- வந்து ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகிட்டு 2 எலக்ட்ரானை வெளியே அனுப்பிடுது. O2- அப்படின்னும் போது ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ ஆஃப் O2 + 2 எலக்ட்ரான் மைனஸ். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கா. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மைனஸில் இருக்க வேண்டிய இந்த இடம் வந்து கேஸாக மாறி வெளியே போயிடுது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரான் வந்து அங்கே உட்காந்துடுது. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டயான்ஸ் என்ன ஆகும்னா கிறிஸ்டலுக்குள்ளே மூவ் ஆகி ஆனால் ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போய் ஆக்குபை பண்ணும். ஸோ இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இந்த சென்ஸ் எதனால் அரைஸ் ஆகுதுன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம கூட இங்கே வந்து கூட ஆட் பண்ணி ஹீட் பண்ணோம். இங்கே எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா ஹீட் பண்ணும்போதே ஆக்சிஜன் வெளியே போகுது, மைனஸ் வெளியே போயிடுது. ஸோ ப்ளஸ்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுது. இந்த ப்ளஸ்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால மெட்டல் எக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸஸ் ஆகிற மெட்டல் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டில் கேட்டயானிக் சைட்டில்
போகுது. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கிடைக்குது. அகைன் இங்கே எலக்ட்ரான் தான் ரீசன், எல்லோ கலருக்கான ரீசன். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் தவிர இந்த எக்ஸாம்பிள், இந்த ஜிங்க் ஆக்சைடு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கலர்ஸ் கிடைக்குது அப்படின்னா, மெட்டல் எக்ஸஸ் எஃபெக்ட் டியூ டு தி கேட்டயான்ஸ் அட் இன்டர்ஸ்டிஷியல் சைட். இதில் இந்த கேட்டயான்ஸ் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டில் போகுது, அதனால மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் கிரியேட் ஆகுது. இங்கேயும் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் தான், பட் இங்கே டியூ டு தி வேக்கன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆனியான்ஸ், ஆனியானிக் சைட்டில் வேக்கண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், 2 more எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். அந்த 2 more எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் குளோரைடை பொட்டாசியம் மிக்ஸ் பண்ணி கேசிஎலோட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வயலட் கலராக மாறும். இங்கே அகெயின் நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் பொட்டாசியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும், அதாவது 1 + டெல்டா சிஎல். இதுவே அதே மாதிரி லித்தியம் குளோரைட் போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பிங்க் கலராக அந்த லித்தியம் குளோரைட் மாறும். அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து எக்ஸஸ் ஆகிறதுனால வி ஆர் கெட்டிங் பிங்க் கலர். அகைன் எஃப் சென்டர் தான், இது எல்லாத்தையும் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சென்டர். இது வயலட் கலர்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்கில் மெஜெண்டா கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா